ஏசாயா 5:13 போட்டுக் கொண்டிருக்கிறது. நீ கனமுள்ளவனா இருந்தாலும் ஆத்மா குறித்து அறிவியல் என்றால், இயேசு கிறிஸ்துவின் அறிவியல் என்றால் நீ பட்டினியை சந்திப்பாய். அப்படி என்றால் பஞ்சத்தை நீ சந்திப்ப உன் வாழ்க்கையிலே. அது மாத்திரமல்ல, உன் நாவுகள் தண்ணீர் இல்லாமல் வறண்டு போகும். அப்படியாக வேதம் சொல்லுகிறது. என் மக்களே, ரட்சிப்பை பெற்ற ஜனமே, சபைக்கு சொல்கிறவர்களே, இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் நீங்கள் விசுவாசித்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, நீங்கள் அப்படியாக ஆத்துமாவு குறித்து அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதற்காக போராட வேண்டும். ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தாவே ரட்சிக்கப்பா. என் ஆத்துமா இந்த பாதாளத்தின் வல்லமைக்கு நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவுக்காக நான் போராட வேண்டும். ஆமென். அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆமென். இந்த உலகத்தில் இருக்க எல்லா அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் ஒன்றுக்கு நான் அடிமையாக மாட்டேன். ஹல்லேலூயா. என் ஆத்துமா நான் கவனமாய் பார்த்துக் கொள்வேன். இது ஒரு பொக்கிஷம். ஆமென். நான் ஏன் நரகத்துக்கு போக வேண்டும்? நான் ஏன் பாதாளத்தை சந்திக்க வேண்டும்? நான் ஏன் சாத்தானோட போராட வேண்டும்? போதும் கர்த்தாவே. இந்த பூமியில் வாழ்ந்த வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் வந்தது. ஆனால் இந்த ஆத்துமாக்காக எத்தனையோ போராட்டம் மக்களே. ஆமென். வேதம் சொல்லுகிற, நீ போராடுகிறவன் விசுவாசத்துக்காக போராடு. நல்ல போராட்டத்தை போராடு. விசுவாசத்தை காத்துக்கொள். ஜீவக்கிரடத்தை பெற்றுக்கொள். ஜீவக்கிரடம் யாருக்கு தெரியுங்களா? ஆத்துமா குறித்த அறிவுள்ளவருக்கு ஜீவக்கிரடம் நிச்சயமாக கர்த்தர் தருவார்.